வணக்கம். நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகெங்கும் குறிப்பா இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினர்கிட்ட மனநலம் ஒரே மாதிரி சரிஞ்சுக்கிட்டு வருது. முன்னாடி தொழில்நுட்பம் பத்தி பேசின பயம் மாதிரி இல்ல இது. ஏதோ வேற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது பழைய டெக்னாலஜி பயம். அதாவது டிவி, வீடியோ கேம் பத்தின கவலைகள் மாதிரி இல்ல. இந்த தடவை பாருங்க, உலக அளவுல ஒரே நேரத்துல நடக்குது. அதோட தாக்கம் அதுவும் ரொம்ப ஜாஸ்தி. சரி, இன்னைக்கு நாம ஜொனாதன் ஹைட் இருக்காரு இல்லையா, அவரோட ஆராய்ச்சி, முக்கியமா அவரோட தி ஆங்ஷியஸ் ஜெனரேஷன் புத்தகம், அதை வச்சு கொஞ்சம் ஆழமா பேச போறோம். ஆமா, அந்த புத்தகம் ஸ்மார்ட் போன், சோஷியல் மீடியா இதெல்லாம் எப்படி குழந்தைகளோட மனநலத்தை பாதிக்குதுன்னு ரொம்ப விரிவாவே சொல்லுது. நம்ம நோக்கம் என்னன்னா, இதுல ஹைட் சொல்ற முக்கிய வாதங்கள் என்ன, ஏன் இந்த தடவை நிஜமாவே வித்தியாசமா இருக்கு, அப்புறம் பெற்றோரா சமூகமா நாம என்ன செய்ய முடியும்னு புரிஞ்சுக்கிறது தான். கண்டிப்பா. முதல்ல ஹைட் சொல்ற அந்த மாபெரும் மாற்றம், த கிரேட் ரீவயரிங் அப்படின்னு சொல்றாரே, அத பத்தி பேசுவோம். சரி. அதாவது சுமார் 2010 இருந்து 2015 வரைக்கும் அந்த சமயத்துல தான் குழந்தைங்க சாதாரண போன்ல இருந்து ஸ்மார்ட் போனுக்கு மாறினாங்க. ஆமாமாம், அந்த காலகட்டம் தான். அப்போ உலக அளவுல மனச்சோர்வு, பதட்டம், அப்புறம் சுயதீங்கு செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி மனநல பிரச்சனைகள் குறிப்பா வளர்ந்த நாடுகள்ல ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது தற்செயல் இல்லைன்னு ஹைட் சொல்றாரு. ஓ, அது நேரடியான விளைவுங்கிறாரா? ஸ்மார்ட் போன் வாழ்க்கை முறைக்கு மாறினதோட விளைவுன்னு. ஆமா, குறிப்பா அந்த 11 இருந்து 13 வயசு இருக்கு இல்லையா, அந்த டீனேஜ் தொடக்கம். அப்போ மூளை வளர்ச்சி ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கும். அந்த நேரத்துல இந்த மாற்றம் நடந்தது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறாரு. ஆனா இது வெறும் தார்மீக பீதி மாதிரி தானே? முன்னாடியும் டிவி, வீடியோ கேம் பத்தி எல்லாம் பயந்தாங்க தானே? நல்ல கேள்வி. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, இது உலகளாவிய ஒத்திசைவு. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நடக்குது. தாக்கத்தோட அளவும் ரொம்ப அதிகம். இன்னொன்னு, குழந்தைங்களே சொல்றாங்க இல்லையா, நாங்க இதுல மாட்டிக்கிட்டா மாதிரி உணர்றோம்னு. அதேதான். அதுதான் முக்கியமான வித்தியாசம். சரி, இதுல பாலின வேறுபாடுகளையும் பார்க்கணும். ஆமா, பெண்கள் மத்தியில் இந்த மனநல சரிவு ரொம்ப அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? ஆமா, ரொம்பவே அதிகம். இதுக்கு காரணம் ஒன்னு சமூக ஒப்பீடு. ஆன்லைன்ல பாக்குறத வச்சு தங்களோட தோற்றம், வாழ்க்கை இதையெல்லாம் ஒப்பிட்டுக்கிறது. சரி. இன்னொன்னு உறவுமுறை தாக்குதல்கள், ரிலேஷனல் அக்ரெஷன்னு சொல்வாங்க. உறவுமுறை தாக்குதல்னா அது எப்படி? அதாவது நேருக்கு நேரா தாக்காம வதந்தி பரப்புறது, ஒருத்தர குழுல இருந்து ஒதுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். இது ஆன்லைன்ல ரொம்ப சுலபமா தீவிரமா நடக்குது. அப்புறம் பாலியல் தொல்லைகளும் அதிகம். ஓ, புரியுது. அப்போ ஆண்களுக்கு அவங்களுக்கும் சமூக ஊடக பயன்பாட்டுக்கும் மனச்சோர்வுக்கும் தொடர்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலோ வேற பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களே? ஆமா, ஆண்கள் கிட்ட வேற மாதிரி ஒரு பிரச்சனை தேக்கப்படுது. அதுக்கு வளர்ச்சி தேக்கம்னு பேரு. ஃபெயிலியர் டு லான்ச். வளர்ச்சியில் தேக்கமா அப்படின்னா? என்னன்னா, இந்த போதை மாதிரி இருக்கிற வீடியோ கேம்ஸ், அப்புறம் சுலபமா கிடைக்கிற ஆபாச படங்கள், இதோட கவர்ச்சி இருக்கு இல்லையா, இது அவங்கள நிஜ உலக சவால்களை சந்திக்க விடாம தடுக்குது. ஸ்கூல், வேலை, உறவுகள் இதிலெல்லாம் கவனம் செலுத்த முடியாம போகுது. நிஜ உலக அனுபவம் கம்மியாயிடுது. ஆக இந்த திரைகளுக்கு பதிலா குழந்தைகளுக்கு உண்மையில என்னதான் தேவை? அவங்க நல்லா வளரணும்னா? ஹைட் ரொம்ப அழுத்தமா சொல்றது, குழந்தைங்களுக்கு சுதந்திரமான விளையாட்டு வேணும், ஃப்ரீ பிளே. அதுவும் பெரியவங்க தலையீடு இல்லாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து விளையாடுற மாதிரி. வெளியில விளையாடுறது, சின்ன சின்ன சவாலை சந்திச்சு ஜெயிக்கிறது, இதெல்லாமா? ஆமா, சுதந்திரம் அதுதான் முக்கியம். அவங்களாம் முயற்சி பண்ணி பாக்குறது. இதுல ஒரு விஷயம் படிச்சேன். அமெரிக்க பள்ளிகள்ல மதிய உணவு இடைவேளையோட சேர்த்து மொத்தமே 27 நிமிடம் தான் ஓய்வு நேரம் கிடைக்குதாம். ஆமா, அது ரொம்ப அதிர்ச்சியான தகவல். ஜெயில்ல இருக்கிற கைதிகளுக்கு கிடைக்கிற 2 மணி நேரம் முற்றத்து நேரத்தை விட இது கம்மின்னு ஹைட் சொல்றாரு. விளையாட்டுக்கு நம்ம எவ்வளவு கம்மியா முக்கியத்துவம் கொடுக்கறோம் பாருங்க. ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அது. சரி, இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? ஹைட் சில பரிந்துரைகள் சொல்றாரு. ஆமா, 4 முக்கிய விஷயங்கள் சொல்றாரு இல்லையா? ஆமா. ஒன்னு, உயர்நிலை பள்ளிக்கு முன்னாடி, அதாவது 14 வயசுக்கு முன்னாடி ஸ்மார்ட் போனே கொடுக்காதீங்கிறாரு. 14 வயசு வரைக்கும் கூடாதா? சரி. ரெண்டாவது, 16 வயசுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா அக்கவுண்ட் வேண்டாம். அதுவும் சும்மா இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டா வயசை சரிபார்த்து தான் அனுமதிக்கணும். ஓகே, வயசு சரிபார்ப்பு ரொம்ப முக்கியம். மூணாவது, பள்ளிக்கூடங்கள்ல போன் இல்லாம பாத்துக்கணும். போன் ஃப்ரீ ஸ்கூல்ஸ். ஸ்கூல் நேரத்துல போனை பயன்படுத்தக்கூடாது, வேணும்னா லாக்கர்ல பூட்டி வச்சிடலாம். சரி.
4வது திரும்பவும் அதேதான். நிஜ உலகத்துல அதிக சுதந்திரமான விளையாட்டு, தற்சார்பு நடவடிக்கைகள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா எல்லா பெற்றோரும் இதை ஏத்துக்குவாங்களா? பக்கத்து வீட்ல குடுக்கறாங்க, நான் மட்டும் கொடுக்காம எப்படின்னு ஒரு நெருக்கடி வருமே. இது நடைமுறைக்கு சாத்தியமா? இதுதான் அந்த கூட்டு நடவடிக்கை சிக்கல், கலெக்டிவ் ஆக்ஷன் ப்ராப்ளம்னு சொல்றது. எல்லாருக்கும் பிரச்சனை புரியுது, ஆனா யாரும் முதல் அடி எடுத்து வைக்க தயங்குறாங்க. ஆனா மாற்றம் சாத்தியம்னு ஹைட் நம்புறாரு இல்லையா? கண்டிப்பா. ஸ்மார்ட் போனே எவ்ளோ வேகமா நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு பாருங்க. அப்போ சமூக விதிகள் மாற எவ்ளோ நேரம் ஆகும்? இங்கிலாந்துல இப்போ பெற்றோர்கள் மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. ஓ, அப்படியா? ஆமா. அடிமட்டத்திலிருந்து அழுத்தம் வந்தா அரசாங்கமும் நிறுவனங்களும் மாற வேண்டியிருக்கும். நிறைய பெற்றோருக்கு இதோட தீவிரம் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஸ்மார்ட் போனை மையமா வச்ச குழந்தை பருவம் நம்ம குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் மனநலத்துக்கும் நிஜமாவே ஒரு பெரிய சவால். ஆமா. ஆனா இந்த வயது வரம்பு, போன் இல்லாத பள்ளிக்கூடம், நிஜ உலக அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இந்த மாதிரி கூட்டு முயற்சிகள் மூலமா இதை மாற்றி அமைக்க முடியும்னு நாம நம்பலாம். நிச்சயமா முடியும். இதுல நம்பிக்கை இருக்கு. சரி, இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. இந்த விதிகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த டிஜிட்டல் உலகத்தோட ஈர்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? அதை தாண்டி குழந்தை பருவத்திலயும் சரி, ஏன் நம்ம வயது வந்த வாழ்க்கையில கூட அந்த உண்மையான விளையாட்டு, கொஞ்சம் சாகசம், தைரியமா எதையாவது செய்யறது, அர்த்தமுள்ள நேரடி மனித தொடர்புகள், இதையெல்லாம் எப்படி நம்ம திரும்ப கொண்டு வர்றது, அதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறது, இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.